இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அடுத்தது மார்ச் 11ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் தமிழகம் வரவிருக்கிறார். அதற்கான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் கவனித்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப்போகிற கூட்டணியாக இருக்கிற காரணத்தினால எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட போகிறது என்பதை, குறிப்பாக பாஜக எத்தனை சீட்டில் நிற்க போகுது அப்படிங்கிறத பத்திரிகை துறையினர் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக அது சம்பந்தமான முடிவுகள் எட்டப்பட்ட பிறகு ஊடகங்களில் முறையாக தலைவர்கள் அறிவிப்பார்கள். 234 தொகுதியில் எல்லா தொகுதியிலும் கூட பாஜக போட்டிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகலேருந்து முடிவாகி எங்களுக்கு எந்தெந்த தொகுதின்னு முடிவானதுக்கு அப்புறம் தெரியும். பாமக கடுமையான போட்டியில் இருக்கிறதா சொல்றாங்க. அதான் நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி 200 எம்எல்ஏ சட்டசபைக்கு போகிறோம். எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் நின்றால் இன்னும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பதை எல்லாம் ஆராய்ந்து இந்த கூட்டணிக்கென்று பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் எல்லா கட்சியிலும் குழு அமைத்திருக்கிறாங்க. அதற்கு உண்டான பேச்சுவார்த்தை நீ எலெக்ஷன் டேட் இன்னும் அனௌன்ஸ் ஆகலை. ஆகையால் இது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கூடிய விரைவில் தெரிய வரும். அதாவதுங்க, திமுக சொல்கிறது கொடுக்காது, அதிமுக சொல்கிறது கொடுக்கும். இது மக்களுக்கு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒற்றுமையான கூட்டணியாக இருப்பதை காட்டுகிறது. ஆனால் திமுக கூட்டணியை பொறுத்தவரை அங்கு குடிமிப்புடி சண்டை நடந்து வருகிறது. அது வெளி உலகத்திற்கு தெரியாமல் பூசி மறைப்பதற்கான வேலையை ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். அதாவது நீங்கள் கேட்குறது ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கேள்வி. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானிற்கு உள்ள அத்துமீறி நுழைந்து வான்வழி தாக்குதலை நடத்தி ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளாக அப்பாவி மக்களை கொன்றிருக்கிறது பாகிஸ்தான். இதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டித்திருக்கிறார். ஆனால் காசாவுக்கு பேசினாங்க, இத்தனைக்கும் தீவிரவாத நிலப்பரப்பில் இருக்கிற ஒரு பகுதிக்கு பேசினவங்க, இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் துண்டு போட்டு உட்காந்தோன்னு சொன்னவங்க ஆப்கானிஸ்தானுக்காக ஏன் பேசாமல் இருக்கிறாங்க என்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. இது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஆப்கானிஸ்தானில் பாதிக்கப்பட்டதும் இஸ்லாமிய பெருமக்கள் தான். ஆனால் இவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களிலேயே குறிப்பிட்ட ஒருத்தவங்க பாதிக்கப்படும் போது பேசுகிறாங்க, குறிப்பிட்ட ஒருத்தவங்க பாதிக்கப்படும் போது பேச மாட்டாங்கன்னு சொல்லும்போது இவர்களுடைய நோக்கம் சந்தேகமுடையதாக இருக்கிறது. இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது சந்தேகத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது.